ஹை ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? விறுவிறுப்பா படிச்சிட்டு இருக்கீங்க நம்புறேன். இப்போ நீங்க தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, ரிமூவ்ட் டாபிக்ஸ் ஃபார் தி சிஏ ஃபவுண்டேஷன் கரண்ட் ஜூன் 2024 அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்குதுங்க. இப்போ யாரெல்லாம் வந்து ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட், அதாவது ப்ரீவியஸ் டிசம்பர் அட்டெம்ப்ட், டிசம்பர் 2023ல எழுதினவங்களுக்கும் இப்ப எழுத போற ஃபவுண்டேஷன் பசங்களுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நிறைய டாபிக்ஸ் ஆர் ஆடட். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அடிஷன் வந்திருக்குது, நெகோஷியபிள் கொண்டு வந்திருக்காங்க, இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. நான் இதை பத்தி சொல்ல விரும்பவே இல்லை. ஆனா ரிமூவ்டு டாபிக், சில டாபிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. இது எதுல கேட்டீங்கன்னா எல்எல்பி சாப்டர்ல டிலீட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது ப்ரீவியஸ் சிலபஸ்ல எல்எல்பி சாப்டர்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பேசிக், அதாவது எல்எல்பி உடைய டெஃபினிஷன், எல்எல்பி உடைய ஃபீச்சர்ஸ், தென் யூ ஹேவ் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ், தென் யூ ஹேவ் ஹூ கேன் பிகம் ஏ பார்ட்னர், தென் யூ ஹேவ் இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர், then you have name reservation, then you have change in name, etc. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமில்லாமல் there were some more additional things. அதாவது financial disclosures of LLP இருந்துச்சு, winding up of LLP இருந்துச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த விஷயம், அதாவது வைண்டிங் அப் சொன்னேன், இதை சொன்னேன் என்னன்னா ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் சொன்னேன், மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்எல்பியில இருந்துச்சு, ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் எல்எல்பி. ஸோ நிறைய விஷயங்கள் எல்எல்பி கொஞ்சம் பெரிய சாப்டராகவே இருந்துச்சு இன் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன். ஆனா இந்த அட்டெம்ப்ட்ல as you all know that April 2023 book editionல as of now எல்எல்பியில நிறைய விஷயங்கள் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ் இந்த ஃபைனான்சியல் டிஸ்க்ளோஷர்ஸ், இப்போ சொன்னேன்ல, வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி, தென் யூ ஹேவ் ஸ்பெஷல் கோட்ஸ், தென் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. என்னது எல்எல்பியிலிருந்து என்ன இருக்குது படிக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்எல்பி உடைய டெஃபினிஷன், எல்எல்பி உடைய ஃபீச்சர்ஸ், எல்எல்பி உடைய டைப்ஸ் ஆன ஸ்மால் எல்எல்பி, ஃபோர்ன் எல்எல்பி படிக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னது கேட்டீங்கன்னா, டெசிக்னேட்டட் பார்ட்னர், who can become partner in LLP, then name reservation, change in name, that is central government rectification of name, then you have registered offers and you have incorporation procedure. இவ்வளோ மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் ரெண்டு table is also there in your book. Table னு கேட்டீங்கன்னா difference between LLP and partnership, difference between LLP and company. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் LLP இருக்குது. ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல இருந்த LLP சாப்டர்ல இருந்த ஃபைனான்சியல் டிஸ்க்ளோஷர்ஸ், வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி, இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இல்ல. சோ ஒன்லி ரிமூவ்ட் டாபிக்ஸ் சொன்னா இதை மட்டும் தான் சொல்றதுக்கு இருக்குது. மிச்ச மீதியான ஒரு டாபிக்ஸும் ரிமூவ் ஆகல. பேலன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள். along with that newly added portions are negotiation instruments. At the same time you have IRF, then you have bailment agency pledge, etc. நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, தட் இஸ் சார் இந்த எல்எல்பியில ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு, இந்த அட்டெம்ப்ட்ல இதெல்லாம் இருக்குதா? மை ஆன்சர் இஸ் இந்த அட்டெம்ப்ட்ல இருந்து இதெல்லாம் இல்ல. வை கேப்பீங்க? ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க கொண்டு போயிட்டாங்க, இன்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால ஃபவுண்டேஷன்ல பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் படிச்சு வச்சிருக்காங்க. எல்எல்பி பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், 6 மார்க் ஒரு கேள்வி தான் வரும். தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க. செகண்ட் கொஸ்டின் வரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. எல்எல்பி பொறுத்த மட்டும் எல்எல்பி ஆல்ரெடி சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் I have put for inter. அதுல part 1 and part 2 is equally applicable to my foundation students also. ஸோ எல்எல்பி தயவு செஞ்சு விட்டுறாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அது மட்டும் அதுல இருந்து தான் ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், எல்எல்பி பொறுத்த மட்டும் இந்த டெஃபினிஷன்ஸ்ல ஃபைனான்சியல் இயர்னா என்ன, பாடி கார்பரேட்னா என்ன, அந்த டெஃபினிஷன்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்மால் எல்எல்பி, ஃபோர்ன் எல்எல்பி படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன்ல, நேம் ரிசர்வேஷன், change in name, registered offers, incorporation procedure, who can become a partner, all these things are very important from LLP. So removed topic னு சொல்றதுக்கு LLP ல இருந்து மட்டும்தான் கொஞ்சம் டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. மிச்ச மீதியாக ஒரு ரிமூவலும் இல்ல as compared to old syllabus and new syllabus. Hope this video have cleared all your confusions, and this is CA Seshadri signing off. நன்றி, வணக்கம்.